சர்வதேச சந்தையில டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 88.78 அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆல்ரெடி அமெரிக்கா இந்தியா மேல 50% டாரிஃப் போட்டதுக்கு அப்புறம் டாலருக்கு எகென்ஸ்டான ரூபாயின் மதிப்பு கீழே விழுந்துட்டே தான் இருந்தது. ஆனா சமீபமா அமெரிக்கா H1B விசாவுக்கான ஃபீஸை $1,00,000 இன்க்ரீஸ் பண்ணது இந்த ரூபாயின் வீழ்ச்சியை இன்னும் துரிதப்படுத்திருக்கு. இந்த 2 நாள்ல டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாக்குள்ள வர டாலரோட இன்ஃப்ளோவை இந்த H1B விசா மேல போட்டப்பட்ட ஃபீ அப்படிங்கிறது 2 விதத்துல பாதிக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா ரெமிட்டன்ஸ், அதாவது வெளிநாட்டு நாள் இந்தியர்கள் இந்தியாக்குள்ள டாலரா உள்ள அனுப்புற பணத்தோட வேல்யூ அப்படிங்கறதா ரெமிட்டன்ஸ். இந்த ரெமிட்டன்ஸ்ல யூஎஸ்ல இருந்து மட்டுமே 28% இந்தியாவுக்கு வருது. இப்போ இந்த H1B விசா மேல போடப்பட்ட ஃபீனால H1B ஹோல்டர்ஸோட எண்ணிக்கை குறையும். அதனால அங்கிருந்து வர ரெமிட்டன்ஸோட வேல்யூ குறைஞ்சது அப்படின்னா டாலரோட இன்ஃப்ளோ குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த H1B விசா மேல போடப்பட்ட ஃபீனால இந்தியன் ஐடி நிறுவனங்களோட எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூ குறையும், அவங்களோட ரெவன்யூ அடிமாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் குறையறதுனாலையும் இந்தியாக்குள்ள வர டாலரோட வேல்யூ அப்படிங்கிறது குறையும். ஸோ இந்த சைடு இன்ஃப்ளோ குறையும் போது இம்போர்ட்னால டாலரோட அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னா டாலருக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பொருளுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது அதோட வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். சோ டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அதுக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு கீழே விழும். சோ இதனாலதான் இந்த H1B விசா அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் ரூபாயோட வீழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப துரிதமா இருக்கு.